இது 2வது வாட்டி வாஷ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் பட்டர் எப்படி அழகாக உருண்டையாக உருட்டி வருதுன்னு. 3 டைம் வாஷ் பண்ணணும். 3 டைம் வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா நல்லா ப்யூர் பட்டர் கிடச்சிடும் நமக்கு. பட்டர் எடுத்தாச்சு. பாருங்கள் ஒரு டப்பா ஆடையில் 3/4 பட்டர் வந்திருக்கு பாருங்கள் எனக்கு. இப்போ இதை கீ பண்ணிக்கலாம், நெய்யாக உருக்கிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு இது பாருங்கள் அடிகனமாக உள்ள எண்ணெய் சட்டியை எடுத்துருக்கோம். அதை வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை போட்டு நெய்யாக உருக்கிக்கலாம். பட்டர் இப்போ சூடாக இந்த மாதிரி முறையாக வரும். அதை இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். முறையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் பியூராக நெய் அழகாக கிடைக்கும். நான் கொஞ்சோண்டு பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எனக்கு பட்டரும் யூஸ் ஆகும் ப்ரெட் ஏதாவது சூடு பண்ணுறதுக்கு. அதனால் கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். மீதியை நம்ம நெய் பண்ணுறோம். இந்த முறையாக வந்ததெல்லாம் கம்மியாகி நெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு பியூர் நெய் கிடச்சிரும். இது பாருங்கள் சுத்தமான பசு நெய் வீட்டில் பண்ணது. இதை பாருங்கள் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு. அந்த முறையெல்லாம் அடங்கினதும் அழகாக பிரிஞ்சு வந்துடணும். இப்போ இதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சிட வேண்டியதாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நமக்கு வீட்டில் பண்ண பியூர் நெய் கிடச்சி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பால் வாங்கினீங்கனாக்கா அதோட ஆடையை எடுத்து சேர்த்து வச்சுருந்து இந்த மாதிரி பண்ணி நெய்யத்தை யூஸ் பண்ணுங்கள். வேஸ்ட் பண்ணாதீங்க பால் ஆடையை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நெய் பிரிஞ்சு வர வேண்டியது இருக்குது. அதில் அவ்வளோதான், ஃபுல்லாக நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இப்போ கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா
பியூரான நெய் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.